ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு பாவக்காய் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாப்பிடாத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ பாவக்காவை வாஷ் பண்ணி கட் பண்ணி விதையை நீக்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 65 மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு தண்ணி தெளிக்க விடணும். தண்ணி ஊற்றாமல் தெளிக்க விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற விட போகிறேன். பாவக்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பாவக்காவை இப்படி உதிரி உதிரியாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக போட்டோன்னா மொத்தம் ஒட்டிக்கும். நம்ம தனித்தனியாக இப்படி பிரித்து போடும்போது தனித்தனியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வரும். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாவக்காய் வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட மாவு உதிரவே இல்லை, பார்த்தீங்களா? அந்தளவுக்கு நல்லா ஒட்டி இருக்குது, இதோட பைண்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் செய்யணும், பர்ஃபெக்டாக அப்போ தான் இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. பாவக்காய் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.